ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உனக்காக ஒரு விஷயத்தை அடித்து சொல்கின்றேன். இதை கேட்ட சிறிது நேரத்தில் உன்னவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது. ஆம் தங்கமே, இதை கேட்டு முடித்த சிறிது நேரத்தில் நிச்சயமாக வரும். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த விஷயமும் அதுதானே. இன்று உன் வாழ்வில் மிக அற்புதமான நாளாக இருக்க போகின்றது. நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. என் தாய் பார்வதியும் என் சகோதரன் கணேசனும் கூட என் கூட இருந்து என்னை தாளாட்டுவது போல உன்னை உன் குடும்பத்தோடு என் மடியில் அமர வைத்து சீராட்டப் போகின்றேன். நான் என் தாய்க்கு மகனாக இருப்பது போல உன்னையும் குடும்பத்தையும் தகப்பனாக இருந்து பத்திரமாக பாதுகாப்பேன். நான் உனக்கு தகப்பனாகவும் இருப்பேன், உனது பிள்ளையாகவும் இருப்பேன், உனது தேவைகள் தீர்க்கும் தாயாகவும் இருப்பேன். கலங்காதே என் அன்பு பிள்ளையே, உன் குடும்பமும் நீயும் சிறப்பாக வாழ்வாய். இந்த முருகனின் அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு. நீ எப்பொழுதும் 10ஓடு 11ஆக நிற்பதை விட தனித்து இருப்பதனால் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான பாதையை கண்டறிவாய். அதுவே உன் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் நான் உன் அப்பா உன்னுடன் இருக்கின்றேன். கவலை வேண்டாம். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கின்றேன். உன்னை கவசம் போல் காக்கின்றேன். உன் நேர்மையும் துணிவும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்க செய்யும். கவலைப்படாமல் இரு. மனதில் இருக்கும் குழப்பங்களை தயவு செய்து தூக்கி வெளியில் எறிந்துவிடு. எதை நினைக்க வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ அதை மட்டும் மனதில் நினைத்துக்கொள். தவறு செய்துவிட்டால் அதை யாரிடமும் நீ மறைக்க தேவையில்லை. நல்லது செய்த பின் சொல்லி காட்ட தேவையில்லை. கோபம் வரும்பொழுது போகாதே. மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது வாக்கு கொடுக்காதே. துன்பத்தில் எவரையும் கைவிடாதே. இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே. ஏமாற்றி சிரிக்கலாம், நீ ஆத்திரத்தில் முடிவெடுக்காதே. இவை அத்தனையும் உன்னுடைய அழிவை அடிமையாக்கிவிடும். எனவே பொறுமை ஒன்றே உன்னை காக்கும் சிறந்த ஆயுதமாக என்றும் என்றென்றும் இருக்கும். நீ அதுவரை பத்திரமாக அதனை உனக்குள் வைத்துக்கொள் தங்கமே. உன்னுடைய பொறுமைக்கான பரிசு கிடைக்கும். உன்னவர் உன்னை அழைக்க வேண்டும், நன்றாக 4 வார்த்தையாவது பேச வேண்டும் என்று காத்திருக்கின்றாய் அல்லவா? இன்று அவர் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேசுவார். நிச்சயமாக உன் மனம் அமைதியாகும் என்பதை நான் உணர்வேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.